நவீன அறிவியலே வியந்து பார்க்கும் நானோ துகள்களை 1000 ஆண்டுக்கு முன்பே நம் சித்தர்கள் பயன்படுத்தினார் என்றால் நம்புவீர்களா? நவீன மருத்துவ உலகமென்று இன்று வியந்து பேசும் நானோ துகள்களை நானோ பார்ட்டிகிள்ஸை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சித்தர்கள் பர்ப்பம் மற்றும் செந்தூரம் என்ற பெயரில் மருத்துவத்தில் பயன்படுத்தினர். தங்கம், வெள்ளி போன்ற கடினமான உலோகங்களை மூலிகைச் சாறுகள் மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட வெப்பத்தை புடம் போடுதல் பயன்படுத்தி மனித உடலால் எளிதில் உறிஞ்சக்கூடிய மிக நுண்ணிய துகள்களாக மாற்றினர். சித்த மருத்துவத்தின் உச்சகட்ட ரகசியம் முப்பு. 3 வகையான இயற்கை உப்புகளை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த வேதிப்பொருள் எந்த ஒரு மருந்தின் வீரியத்தையும் பன்மடங்கு அதிகரிக்கும் ஒரு வினையோக்கியாக செயல்பட்டது. இதன் செய்முறை இன்றும் ஒரு மர்மமாகவே உள்ளது. செல்களின் முதுமையை தடுத்து உடலை நீண்ட காலம் சிதையாமல் வைத்திருக்கும் உயிரி வேதியியல் பயோகெமிஸ்ட்ரி நுட்பத்தை அவர்கள் காயகல்பம் எனும் பெயரில் கையாண்டனர். இன்றும் அதிநவீன ஆய்வகங்களில் தயாரிக்கப்படும் தங்க நானோ துகள்களின் குணங்களும் சித்தர்கள் முறைப்படி செய்த தங்க பர்ப்பத்தின் மருத்துவ குணங்களும் ஒன்றாக இருப்பதை நவீன அறிவியல் உறுதி செய்துள்ளது. நுண்ணோக்கிகள் இல்லாத காலத்திலேயே அணு அளவிலான மாற்றங்களை நிகழ்த்திய தமிழரின் உயிர்வேதியியல் அறிவு ஒரு பேராச்சரியமே. மொழி என்பது வெறும் எழுத்து மட்டுமல்ல, அது நம் அடையாளம். அன்னை மொழி அறிவோம், தமிழ் அன்னை வளர்ப்போம். தமிழ்